நீ எனக்கு யாராம்? இது ஒரு காதல் கதை. டேய், தினமும் லேப்டாப்பில் அந்த பொண்ணு ஃபோட்டோவை பார்த்து நீ எனக்கு யாராம்னு கேட்டுக்கிட்டு இருந்தா அந்த பொண்ணுக்கு எப்படிடா தெரியும்? ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியது தானே. ஏண்டா இப்படி இருக்கீங்க அப்படின்னு வழக்கமான திருவாசகத்தை வாசித்து சென்றான் நண்பன். நல்ல கோடைக்காலம். வெளியே இருந்த புழுக்கம் மனதிற்குள்ளேயும் இருந்தது. சற்றே காற்று வாங்கினால் நன்றாக இருக்கும் என எண்ணி வீட்டில் இருந்து கூப்பிடு தொலைவில் இருந்த மெக்சிகன் ஏரியை பார்த்து நடந்தேன். நந்தினி, என் தோழி, வனிதாவின் அரை தோழி. அவளை முதலில் பார்த்தது பெங்களூரில். அவர்களது வீட்டுக்கு வனிதா ட்ரீட் என அழைத்த பொழுது. ட்ரீட் என்றால் எனக்கு மட்டும்தான். வனிதா நந்தினியை அறிமுகப்படுத்திய போது ஒரு ஆய் சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு வனிதாவிடம் பேசிக்கொண்டிருந்தேன். நந்தினி இதில் எதுவும் கலந்து கொள்ளாமல் சமையல் கட்டில் நின்று கொண்டிருந்தாள். ஏன், எங்கள் கூட எல்லாம் பேச மாட்டீங்களா என அவளிடம் கேட்டதற்கு, இல்லை பேசுவேனே என வந்து கூட உட்கார்ந்து கொண்டாள். பேச்சு சுவாரஸ்யத்தில், வனிதா, உனக்கு நிறைய பசங்க ஃப்ரெண்டாக இருக்காங்க, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை, இந்த மாதிரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதெல்லாம் நல்லா இல்லை என்று சொன்னாள். நந்தினி, உன்னோட நேருக்கு நேர் சொல்லும் இந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வனிதா, நீ என்னை கூப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். சரி, நான் கிளம்புறேன் என்றேன். ஐயோ, செஞ்ச சாப்பாடெல்லாம் வீணாக போயிடும், சாப்பிட்டு போங்க என்றாள் நந்தினி. இப்படித்தான் ஆரம்பித்தது எங்கள் பழக்கம். அப்போது வீடு வாடகைக்கு தேடிக்கொண்டிருந்த நேரம். வனிதா நந்தினி கிட்ட சொல்லி அவங்க கம்பெனியில் யாராவது வீடு காலி பண்ணுறாங்களான்னு கேட்டு சொல்கிறியா என கேட்டேன். நாயே, இதுக்கெல்லாம் ஆள் வைப்பாங்க, இதுதான் மெயில் ஐடி, நீயே மெயில் பண்ணி கேட்டுக்கோ என்றாள். நந்தினி, இல்லை, நேற்று அவள் பேசுனதை கேட்டால் அவள் ஒரு பத்திரகாளி மாதிரி தெரியுது. வலியறதுக்கு நானாக கிடச்சேன்னு சொன்னால் ஏற்கனவே பஞ்சரான மூஞ்சியை நான் எங்கே கொண்டு போய் வைப்பேன் என பரிதாபமாக கேட்டேன். சரி சரி, நான் மெயில் பண்ணுறேன், உனக்கு ஒரு காப்பி அனுப்புகிறேன், அப்புறம் நீயே பார்த்துக்கணும், சரியா என்ற வனிதாவின் வார்த்தைகள் நந்தினியுடனான நட்பின் முதல் அடியை எடுத்து வைக்க உதவின. வனிதா மெயில் அனுப்பியதும் நந்தினியிடமிருந்து உடனே பதில். எந்த ஏரியா, எந்த வேலை என்று. என் கிளையாண்டுக்கு மெயில் பண்ணணும்போது கூட அவ்வளவு முறை எழுத்துப்பிழை சரிபார்த்திருக்க மாட்டேன். சாமியை கும்பிட்டு விட்டு மெயில் அனுப்பினால் படபடவென 4-5 மெயில்கள் வந்தது. எதுவும் தேராததால் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க என கேட்டதற்கு நடுங்கிக் கொண்டிருந்த நேரம் பார்த்து, இதுதான் என் நம்பர், ஃபோன் பண்ணுங்க, இன்னும் நல்லா தேடலாம் என மெயில் வந்தது. நந்தினியின் புண்ணியத்தில் அவர்கள் வீட்டு பக்கத்திலேயே ஒரு நல்ல வீடும் கிடைத்தது. அதற்கப்புறம் 2 மாதத்துக்கு வனிதாவிடமோ நந்தினியிடமோ பேசவே இல்லை. திடீரென வனிதாவிடமிருந்து ஃபோன். எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு, ட்ரீட் கொடுக்குறேன் என்றதும் உடனே கிளம்பிவிட்டேன். வனிதாவுடன் நந்தினியை பார்த்ததும் என் கால்கள் பின்னால் நகர்ந்தது. இல்லை, எனக்கு வயிறு சரியில்லை, இன்னொரு நாள் பார்க்கலாம் என்றேன். பரவாயில்ல, என் பக்கத்தில் உட்காந்துக்குங்க, நான் சைவந்தான் சாப்பிட போகிறேன், நீங்களும் தயிர் சாதம் சாப்பிட்லாம், உடம்புக்கு ஒன்றும் ஆகாது என நந்தினி சொன்ன பொழுது என் காதுகளை என்னாலேயே நம்ப முடியவில்லை. அப்போ அவளுடன் பேசியது தான். அதற்கப்புறம் மீண்டும் 2 மாதமானது அவளுடன் பேச. இந்த முறை துணைக்கு வந்தது என் பிறந்தநாள். நைட்டு 12 மணிக்கு ஆரம்பித்த நண்பர்கள் கூட்டம் இரவெல்லாம் பேசி கொண்டிருந்தது. உலகில் எங்கேயே இருந்தாலும் என் பிறந்த நாளை ஞாபகம் வைத்து அனைவரும் பேசியதால் ரொம்ப சந்தோஷமாக 4 மணிக்கு தூங்கப் போனேன். காலை 7 மணிக்கு மீண்டும் ஒரு இன்ப அதிர்ச்சி. செல்போனில் எனக்கு பிடித்த ரிங்டோன். மறுமுனையிலிருந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்ற வார்த்தைகள் மட்டும். தேங்க்ஸ், யாரு என்ற தூக்க கலக்கத்தில் கேட்டேன். அதானே, எங்களை எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க, நான் நந்தினி, இன்னும் தூக்கம் தெரியலையா என்றாள். உன் வாய்ஸை மறக்க முடியுமா? எப்படி என் பிறந்தநாளை ஞாபகம் வச்சுருக்கே? ரிமைண்டர் செட் பண்ணி வச்சிருக்கியா என தூக்க கலக்கத்தில் என்ன பேசுவது என்று தெரியாமல் பேசினேன். ஆமாம், ரிமைண்டர் என் மண்டையில் இருக்குது. சரி, நான் அப்புறம் கால் பண்ணுறேன், நீயும் ஆஃபீஸ் கிளம்பு என ஃபோனை வைத்து விட்டாள். அன்றிலிருந்து ஏதாவது ஒரு காரணத்துக்காக நான் நந்தினிக்கு ஃபோன் செய்வதை ஒரு 2 வாரம் செய்திருப்பேன். வேலை அது இது என திரும்பவும் 1 மாதம் இடைவெளி. வீடு வாங்கலாம் என திட்டம் போட்டபோது திரும்பவும் நந்தினி ஞாபகம். ஃபோன் செய்து விஷயத்தை சொன்னால், காரியம்னா மட்டும்தான் ஃபோன் பண்ணுவீங்க, இல்லைன்னா கண்டுக்கவே மாட்டீங்க, அப்படித்தானே என்ற நந்தினியின் குரலில் இருந்த நக்கல் செருப்பால் அடித்த மாதிரி இருந்தது. அப்புறம்தான் தெரிந்தது நந்தினியின் உண்மையான குணம். மணிக்கணக்கில் பேசிக்கொள்ள ஆரம்பித்தோம். நந்தினி, ரொம்ப போர் அடிக்குது, உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என கேட்டபோது, ஆகாயம், பூமி, மரம், பாட்டு, மலை என அடுக்கிக்கொண்டே போய் உன் கூட பேசுகிறதும் அப்படின்னு சொன்னான். அவள் அப்படி சொன்னபோது எனக்கு எங்கேயோ இடித்தது. அவளுக்கு பிடித்ததெல்லாம் எனக்கு பிடிக்காது என்றாலும் எக்ஸ்பெக்ஷன் போட்டு பிடிக்கும் லிஸ்டில் சேர்த்து கொண்டேன்.
அவள் பிடிக்கும் என்ற பாடல்களை தேடி பிடித்து டவுன்லோட் செய்து கேட்டு கேட்டு எனக்கு பிடித்த மாதிரி மாற்றிக்கொண்டேன். திடீரென நந்தினியை காணவில்லை. மெயில், ஃபோன் ஒன்றுக்கும் பதிலில்லை. வனிதாவை கேட்டால் ஊருக்கு போனால் வரவே இல்லை, நிச்சயதார்த்தமோ என்னவோ என சாதாரணமாக சொல்ல எனக்குள் லேசான நடுக்கம். என்னது என கத்த, எனக்கு என்ன தெரியும், உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போனவ திரும்பி வந்தால் தான் தெரியும் என்று சொன்ன பின் தான் மனம் லேசானது. நந்தினி திரும்பி வந்தவுடன் ஒவ்வொரு வேலைக்கும் ஃபோன் பண்ணி மருந்து சாப்பிட்டாச்சா, ரசம் சாதம் சாப்பிடு என அவளுக்கு நர்ஸ் வேலையை பார்த்தேன். நந்தினி எப்போ ஃபோன் பண்ணினாலும் முதல் கேள்வி வேலை இருக்கா என்பது தான். வேலையா? எனக்கா? இங்கே சும்மா தான் உட்காந்துருக்கேன், நீ பேசு என மணிக்கணக்கில் பேசுவேன். என் மேனேஜர் அந்த பக்கம் சைகையில் வேலை முடிய எத்தனை நேரமாகும் என கேட்டால் ஒற்றை விரலை காட்டுவேன். சரி, 1 மணி நேரம் கழித்து வருகிறேன் என்று சாடை செய்துவிட்டு அவர் திரும்பி வந்து பார்க்கும்போது அதே பொசிஷனில் சாஞ்சாடம்மா சாஞ்சாடுன்னு பேசுவதை நான் நிறுத்தியதே இல்லை. அது எப்படி, உனக்கு மட்டும் வேலையே இல்லை என நந்தினி கேட்டால், ஏன் உனக்கும் தான் இல்லை, என் கூட மணிக்கணக்கில் பேசலையா என சமாளித்தேன். நான் இன்னும் 4 நாளில் அமெரிக்கா போகிறேன் என்றதும் எனக்கும் வரணும்னு ஆசையாக இருக்குது என்றாள். H4 விசா அப்ளை பண்ணலாம், அது ரொம்ப சுலபம் என்றேன். அவளுக்கு புரிந்ததா புரியலையா என்று தெரியவில்லை. ஊருக்கு போகிறேன், என்னால் ஏர்போர்ட் வர முடியாது. சரி, நீ சாப்பிட்டியா என்றாள். இல்லை, என்னன்னு தெரியல, பசி இருக்குது ஆனால் சாப்பிட முடியல என நான் சொல்லி முடிப்பதற்குள், ஆமாம் தூக்கம் வருது ஆனால் தூங்க முடியல அதானே சிரித்து கொண்டே சொன்னாள். ஏய், உனக்கு எப்படி அது தெரியும் என ஆச்சரியத்தை அடக்க முடியாமல் கேட்டால், எனக்கும் அப்படித்தான் இருக்குது என்றாள். நான் கொஞ்சமாக மேகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தேன். காய்ச்சல் வந்தால் இப்படி தான் இருக்கும், அதான் நான் ஊருக்கு போகிறேன் என்றாள். நான் அமைதியாக இருந்தேன். நீ ரொம்ப யோசனை பண்ணி பண்ணி பேசுகிற, மனசில் வேற ஏதோ நினச்சிக்கிட்டு இருக்கியா என்றாள். நீ எனக்கு யாராம் என்ற கேள்வி என் தொண்டைக்குழிக்குள் இருந்து அதை மட்டும் சொல்லாமல் ஊர்க்கதையெல்லாம் பேசினாள். யோசனை பண்ணித்தான் பேசியாக வேண்டும். மனசெல்லாம் நீ இருக்கிறப்போ மற்றதை யோசனை பண்ணவே முடியலை. ஏதாவது பேசணும்னா வார்த்தையை தேடித்தானே ஆகணும் என்று மனதிற்குள்ளும் ஒன்றுமில்லையே என்று வெளியில் சொல்லிவிட்டு அமெரிக்கா வந்து சேர்ந்து 1 வருடம் ஆகிறது. எத்தனையோ வாய்ப்புகள் உருவாகி சொல்லியிருக்கலாம். நீ இப்படியெல்லாம் நினைப்பேன்னு நான் கற்பனையில் கூட நினச்சதில்லேன்னு. போடா நீயும் உன் புடலங்காய் நட்பும் என தூக்கி எறிந்தால், அதைவிட மோசமான நிகழ்வு என் வாழ்க்கையில் திரும்பவும் நடக்காது. நீ எனக்கு யாராம் என்ற கேள்வி நான் புதையும் வரை கூடவே இருக்கும்.